ஹலோ கைஸ். ஸோ இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் பாண்டியன் அப்படின்ற கேரக்டரை பார்த்தாலே செம்ம காண்டாகுதுங்க. அதாவது மீனா வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக ஒரு ஃபார்முலா ஒரு ஷர்ட் வாங்கின்னு வராங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ். அதுக்கு வந்து வீட்டில் இவர் பார்த்துட்டு வந்து என்னது 2000 ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு, நீ சிக்கனமாக இருமா, இனிமேல் செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். அதை விட்டு ஜீவா, நீ வந்து உன்னோட ஷர்ட்டு இப்போ நீ நம்ம தீபாவளிக்கு வாங்கி தைச்சோம்ல, அதை வந்து எடுத்துகிட்டு வாங்க, அது வந்து 300 400 தானே, இதே மாதிரி தானே இருந்துச்சின்னு சொல்லிட்டு, என்ன மீனா இதில் எதுக்கு 2000 இவ்வளோ காசுனா மீனா சொல்லுவோம், இல்லை மாமா இது வந்து பிராண்டட் ஷர்ட்டு, பின்னாடி அதோட டேக்லைன் இருக்கும் பாருங்கன்னு சொல்லும்போது, ஏன் நம்ம டைலர் தைக்கிறாரு, அவருக்கு தான் ஒரு பேர், அவர் கடை பேர் பின்னாடி வச்சு தைக்கிறாரு, அதனால காசு என்ன இவ்வளோவா ஆகுது, ஏன் இப்படி வீண் செலவு பண்ணுறீங்கன்னா கண்ணா மீனான்னு பேசுவார். சரி, இதை கூட ஓரளவுக்கு நான் மன்னிச்சிடுறேன். சரி, ஏதோ வீண் செலவு பண்ணாதமான்னு சொல்கிறாரு, சரி ஓகே. ஜீவா வந்து எக்ஸாம் எழுத காலையில் கிளம்பும்போது எல்லாருமே வந்து ஆல் த பெஸ்ட் தான், நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக அனுப்புவாங்க. இவர் என்ன பண்ணுவார், எப்படியோ நீ வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக போகிறது இல்லை, என்ன உனக்கு எப்படியோ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகிறது இல்லைன்னு நல்லா தெரியும், நீ எதுக்கு தேவையில்லாமல் இது கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி எதுக்கு அப்படின்னு சொல்லுவார். எல்லோரும் சொல்லுவாங்க, எதுக்கு இப்படி பேசுகிறீங்க, நான் வந்து ரியாலிட்டியை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவார் இவர். சரி சொல்கிறாரா, இதே மாதிரியாச்சு இருக்கணும். அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டு அந்த சித்தப்பா அவர்கிட்ட பழனிக்கிட்ட வந்து சொல்லுவார், இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லைடா எழுதுறது, பாருடா என் பையன் எழுதுறான், எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா எனக்குன்னு சொல்லும்போது, எதுக்குன்றேன் இல்லை இந்த இந்த மாதிரி கேரக்டர் எதுக்குன்ற உடனே அவர் பேர் பழனி தானே, அவர் கூட சித்தப்பா கதிர் சித்தப்பா பேர் பழனி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரில கன்ஃபார்மாக. அவர் சொல்லுவார், என்ன நீங்கள் இந்த மாதிரி அவன் முன்னாடி இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் இப்படி புகழ்றீங்க, இதுக்கு அவன்கிட்டே நீங்கள் சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லும்போது, இப்படி நான் வந்து புகழ்ந்தா வந்து என்ன ஆகும்னா அவனுக்கு வந்து திமிரு வந்து ஏறிடுவான். இப்போ நான் உன்னால் முடியாதுன்னு சொன்னால் அவன் வந்து வெறி கொண்டு அவன் இது பண்ணுவான். இந்த மாதிரி அப்பா கேரக்டர்லாம் என்னதாங்க பண்ணுறது. இந்த டான் படத்தில் கூட அப்படிதான், சமுத்திரக்கனி கேரக்டர் இதே மாதிரி தான். அதாவது சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகிட்ட ஸ்ட்ரிக்டாக நான் வந்து ஸ்ட்ரிக்டாக வளர்ப்பேன், அதுவாக பண்ணுவேன் இதுவாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அவன் தூங்கினதுக்கப்புறம் அவன் இல்லாதப்போ வந்து பிள்ளைக்கு அப்படியே ரொம்ப பாசமாக நடந்துப்பாங்க. ஏன் அதை வந்து நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட காட்டுங்களேன் ஸ்ட்ரெயிட்டாக, அவன் தப்பு பண்ணால் தண்டிங்க, தப்பு பண்ணாத நேரம் வந்து பாசமாக இருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்திங்கன்னு இந்த கேரக்டர் வந்து செம்ம காண்டு தான் ஏற்றுது. அதே மாதிரி வந்து அவர் வந்து பாண்டியன் வந்து மீனாவோட அப்பா கிட்ட வந்து சொல்லுவார், இந்த மாதிரி என் பையன் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து ஒரு நாள் வருவான், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, நீங்கள் வந்து உங்கள் மீனா உங்கள் மாப்பிள்ளைகிட்ட நீங்கள் பேச தான் போகிறீங்க பாருங்கள். சரி இவ்வளோ சொல்கிறாரு, இதை சொல்லட்டும், இது நீங்கள் உங்கள் பையன்கிட்ட சொன்னால் என்னங்க ஆகிட போகுது, ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறேன்ற பேரில். அதே மாதிரி அப்படி தான் ஒரு வாட்டி இந்த டவுட் கூட கிளியர் ஆச்சு. என்னென்னா, இந்த மாதிரி கதிர் வந்து ஜீவா வந்து இவர் கடையில் தான், அவங்க அப்பா கடையில் தான் வேலை செய்கிறான், ஓகேங்களா. சரி, அவனுக்கு சம்பளமும் கொடுக்கறதில்ல, ஏதாவது காசு நீட் அப்படி தேவைப்பட்டதும் அவங்க அம்மா கிட்டே அவங்க அப்பா கிட்டே தான் கேட்டு வாங்கிட்டு போகணும். இதையும் வந்து அவர் மறைச்சி பண்ணார். என்னென்னா மந்த்லி சேலரியோ பேங்க்கில் வந்து அவர் பேரில் வந்து போட்டுக்கினே வராரு. இப்போ அங்கே ஒரு பல்க் அமௌண்ட் இருக்க தான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்ல. இவன் ப்ரெசண்ட்டாக அவன் வந்து ஜீவா வந்து மீனாக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் ஆசைப்பட்டாலும் இவன் ப்ரெசண்ட்டில் அவனுக்கு காசு இல்லை, கரெக்டுங்களா. ஐயோ, இப்படி சேமித்து வச்சு அவர் என்ன தான் பண்ணுறாரு எனக்கு தெரில. இந்த கேரக்டர் வந்து செம்ம காண்டு ஏற்றுது உண்மையிலே. முடிஞ்சுக்கிறது நல்லா பண்ணுடா, பாசமாக பேசினா அவன் பாசமாக நடந்துக்க போகிறான், இதெல்லாம் பண்ண போகிறான், தப்பு பண்ணால் தண்டிங்க, அவ்வளோதான். உண்மையிலே இந்த ஷர்ட்டை அப்படி கம்பேர் பண்ணுவார் பாருங்கள், அப்படியே செம்ம காண்டு ஆகிடுச்சு. அவங்க பொண்டாட்டி அவங்க ஆசையாக வாங்கி தராங்க, ஏன்னா அவங்க ஃபார்மலாக போகணும். அதை விட்டுட்டு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வந்து நம்மளை வேலைக்கு எதுக்கணும் அப்படின்னா அவங்க மூளை தான் தேவை, ட்ரெஸ்ஸு பற்றி நம்ம கவலைப்படாது. இன்னும் வந்து பூமராகவே பேசியிருந்தா வேலையே ஆகாது. கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த காலகட்டத்தை பார்த்தா தான் உண்டு, பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் பாண்டியன் கேரக்டரு ரொம்ப மோசம். அவர் பண்ணுறாரு, பசங்களுக்கு பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு பசங்களுக்கு தெரியணும், கொஞ்சமாவது தெரியணும். இந்த டான் படத்தில் கூட அப்படி தான், கடைசியில் அவர் இறந்ததுக்கப்புறம் தான் சிவகார்த்திகேயனும் தெரியவே சரி இவர் வந்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படி பண்ணியிருக்காருன்றது. அப்போ தெரிஞ்சு என்ன போச்சணும். சரி ஓகே. ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் சீ.